அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு 23/10/2023 முதல் 29/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இனி நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அதிலும் சனி பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று 23/10/2023 முதல் அமர்கிறாருங்க. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இனி வரக்கூடிய காலகட்டம் நன்மை நிறைந்த நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்வில் விடிவே இல்லையா என்ற கேள்விக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் 23/10/2023 முதல் 29/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இனி நல்ல காலம் ஆரம்பம் என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் 23ஆம் தேதி அன்று ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. வக்ர நிவர்த்தி பெற்று அவர் முழு ஆட்சி பலம் பெறுவது வரவேற்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் இருப்பதை விட தனது சொந்த ராசியான மகர ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு விதமான பணிகளில் நல்லதொரு மாற்றத்தையும் நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிதான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க போகிறாருங்க. வாழ்வில் விடுவே இல்லையா என ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான். எனவே இந்த தருணத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும். நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியாக புதிய திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற அனைத்துமே நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறாருங்க சனி. எனவே சனி வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் குரு மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் முழு சுப கிரகமாக இருக்கிறார். குரு பகவானுடைய சுப பார்வையும் அதீதமாக சிம்ம ராசி, துலாம் ராசி மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு வக்ரகதியில் இருந்தாலும் பல்வேறு விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறதே தவிர தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சுப நிகழ்வுகள்ல பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக இல்லை. புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சிம்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. கோல்சார விதியின் அடிப்படையில் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது. சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மிக விரைவில் அவர் சிம்ம ராசியை விட்டு விலகுகிறார். இருப்பினும் இந்த வாரம் முழுவதுமே அவர் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் தான் சுக்கிரன். அவரது பகை வீடான சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. மேலும் கன்னியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க. மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது கன்னிராசியில் சஞ்சரிப்பது பல்வேறு விதமான நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கேதுவின் பார்வையில் கன்னிராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சமகிரகமாக இருக்கிறாருங்க. சமகிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது. அதே போன்றுதான் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சங்கடங்கள் விலகுகிறது. வாழ்வில் விடுவே இல்லையா என்று எண்ணி புலம்பக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்ல நேரம் பிறக்கும் இனிய தருணமாக மாறப்போகிறது என்பதை நிழல் கிரகங்கள் உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமைப்பில் சஞ்சரிப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக
தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக 3 கிரகநிலைகள் துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றன. சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகநிலைகள் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது அனைத்து காரியங்களும் வெற்றியில் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது. சூரியன் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சூரியன் செவ்வாய் இணைவு ஒரு விதமான யோகத்தை கொடுக்கிறது என்று பார்க்கும்போது புதன் மற்றும் சூரியனின் இணைவு புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக கொடுக்கிறது. மேலும் சுக்கிரனுடைய பார்வை, சப்தம பார்வை பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிக வலுவாக சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகளை வலுவாக மாற்றுவதால் பல சங்கடங்கள் நீங்கி நல்ல நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகரம், கும்பம், மீனம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் பெரிய அளவிற்கு சாதகமாக தான் இருக்கிறது. பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. இப்படி இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க வாழ்வில் விடிவே இல்லையா என்று ஏக்கத்தில் காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக பல விஷயங்களில் அமைய போகின்றன என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சனி, குரு உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன. ஏனென்றால் அஷ்டமத்தில் உள்ள குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதிவிரைவாக கன்னிராசிக்காரர்களுடைய ஏக்கங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க. ஜென்ம ராசியில் மோட்சக்காரகரான கேது இருப்பதும் ஒரு விதமான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 2ல் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே வருமானம் குறைவில்லாமல் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க. பல்வேறு விதமான சந்தோஷம் நிறைந்த நல்ல செய்திகள் இனிமையாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. சுப செலவுகள் அதிகரிக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்பார்த்தபடியே லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் விரைவாக செய்து முடிக்க முடியும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து நல்ல இனிமையான செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பம், தனஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுவதால் பல்வேறு விதமான புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் அஷ்டமத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பது ஒரு விதமான யோகமாக இருந்தாலும் கூட சற்று சந்திரன் அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி அனைத்து விதமான பணிகளும் நன்மை நிறைந்த விஷயங்களாக தான் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கன்னிராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.